அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய முதல் பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து தானே முடிச்சிருந்தோம். இன்னைக்கு திருப்பாவையின் 2வது பாடலை பற்றி பார்ப்போம். இந்த பாடலை கேட்கும்போது ஆண்டாள் நம்மக்கிட்ட அமைதியாக பேசுகிற மாதிரியே இருக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? காலையில் சீக்கிரமாக எழுந்து உடலையும் மனசையும் சுத்தமாக வச்சுக்கோங்கன்னு தான் சொல்கிறாங்க. இது ஒரு விரத முறைப்படி இல்லாமல் நம்ம வாழ்க்கை முறைப்படி என்று எடுத்துக்கொண்டா எவ்வளோ நல்லா இருக்கும். இது ரொம்ப கவனிக்க தகுந்த விஷயம். சுலபமாக ஒரு 4 விஷயங்களை பற்றி பேசலாம். நம்ம ஒருத்தர்கிட்ட பேசும்போது, இல்லை ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கும்போதோ, இல்லை ஒரு விஷயத்தை நம்ம பிடிக்கலைங்கிற சொல்கிறதாவே இருந்தாலும் அதை கடினமாக சொல்லாமல் அமைதியாக சொன்னால் எவ்வளோ நல்லாயிருக்கும். நமக்கு தவறுன்னு தெரிஞ்சு ஒரு விஷயத்தை செய்யாமல் தவிர்த்துட்டா அருமையாக இருக்கும். யாருக்காவது ஏதாவது சின்ன விஷயம் தேவைப்பட்டா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செய்வோம். அமைதியாக சிரிச்சிட்டே இருப்போம், நல்லதையே யோசிப்போம். இது நாளும் அவ்வளோ கஷ்டமான விஷயமா? இல்லையே. மறுபடியும் சொல்கிறேன், கடினமாக பேசாதீங்க, தவறானது செய்யாதீங்க, யாருக்காவது தேவை இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க. இவையெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, ஆனால் இதுதான் நாம் நாளைக்கு செய்ய சரியாக தொடங்க வைக்குது. இந்த பாடல் எல்லாத்தையும் விட்டுடுன்னு சொல்லலை, ஆனால் சின்ன சின்ன விஷயங்களை நம்மளையே கவனிச்சுக்கணும்னு ரொம்ப அருமையாக ஆண்டாள் சொல்லியிருக்காங்க. பழங்காலத்தில் விரதம் ஒரு பழக்கமாக இருந்தது, ஆனால் இன்னைக்கு இந்த நடத்தைகளை வச்சு நம்ம வாழும் முறையே ஒரு விரதமாக நம்ம எல்லாரும் கடைப்பிடிப்போம். நாளைக்கு இன்னொரு பாடலுடன் சந்திப்பேன்.